அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா ஆண்டோடைய முன்னேற்ற பெருவிழா. மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 28, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. அன்பார்ந்தவர்களே, மானுடத்தின் மாட்சியை போற்றும் உன்னத திருநாளான ஆண்டோடைய விண்ணேற்ற பெருவிழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இயேசு விண்ணேற்றம் அடையும் முன்னர் ஒரு தந்தை தன் பிள்ளையிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது காட்டும் அதே நம்பிக்கையை அவர் தம் சீடர்களிடம் காட்டுகிறார். தமக்கென தந்தையாம் இறைவன் தந்த பணியை முழுமையாய் நிறைவேற்றி அப்பணி உலகில் தொடர்ந்து நடைபெற தமது ஆவியை தருவதாக சீடர்களுக்கு வாக்களித்து வானம் திரும்புகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூத பணிகளின் ஆசிரியர் புனித லூக்கா இயேசுவின் உலகளாவிய பணிகளை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கிறார். இயேசு விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை அனைத்தையும் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். இயேசு வெறும் வார்த்தைகளை உதிர்க்கும் பேச்சாளர் அல்ல, அவர் ஒரு செயல் வீரர். அவர் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் இறை தந்தையின் ஆட்சி உலகில் மலர உழைத்தார். அந்த ஆட்சி அன்பின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர வெறும் சட்டங்களிலோ அல்லது சடங்கு முறைகளிலோ சிறைப்பட்டிருக்க கூடாது என்பதில் உறுதியாயிருந்தார். மானுட நலனை பேணுவதே உண்மையான ஆன்மீகம் என்பதை வாழ்ந்து காட்டிய அவர் அதற்கு முரணாக நின்ற அதிகார வர்க்கத்தை எதிர்த்தார். அதன் விளைவாக அரசியலும் ஆன்மீகமும் கைகோர்த்து அவரை சிலுவையில் அறைந்தன. ஆனால் சாவை வென்று உயிர்த்த ஆண்டவர் விண்ணேற்றம் அடையும் வரை தம் சீடர்களோடு தங்கி அவர்களை தகுதியுள்ள சாட்சிகளாக உருவாக்கினார். இயேசு விண்ணேற்றம் அடையும் முன் சீடர்களுக்கு வழங்கும் இறுதி பணி இன்றைய நற்செய்தியில் ஒரு கட்டளையாக ஒலிக்கிறது. சீடராக்குங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், கற்பியுங்கள். முதலாவது, மக்களினத்தாரை சீடராக்குதல் என்பது தாம் ஓமைகள் வழியாக உணர்த்திய உலகளாவிய மீட்பை எல்லைகள் இன்று அனைவரிடம் பெற்றிட செய்து பாரபட்சமற்ற ஒரே இறையாட்சி சமூகத்தை உருவாக்குவதை குறிக்கிறது. இரண்டாவது, மூவொரு கடவுளின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்தல் என்பது சடங்குகளை கடந்து தீமையிலிருந்து நன்மைக்கும் தன்னலத்திலிருந்து பிற நலத்திற்கும் கடந்து செல்லும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாகவும் சமூக முன்னேற்றத்திற்காக தம்மை முழுமையாக கையளிக்கும் அர்ப்பணிப்பாகவும் அமைகிறது. மூன்றாவது, கட்டளைகளை கற்பித்தல் என்பது இயேசு சிலுவை வரை வாழ்ந்து காட்டிய அந்த தியாகமிக்க தூய மன்னிக்கும் அன்பின் புதிய கட்டளை உலகிற்கு போதிப்பதாகும். சுருக்கமாக கூறினார், அன்பினால் அனைவரை ஒருங்கிணைத்து அருள் அடையாளத்தால் புனிதப்படுத்தி கிறிஸ்துவின் வாழ்வு முறையை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதை இவ்விழா நமக்கு தரும் வாழ்நாள் பணியாகும். வாழ்நாள் பணியாகி இறையாட்சி அறிவிக்கும் இக்கடமையில் நாம் ஒருபோதும் தனித்துவிடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தாம் உலகம் முடியும் வரை சீடரின் நற்செய்தி பணிக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் வாக்களிக்கிறார் இயேசு. இந்த வாக்குறுதி திடீரென வழங்கியதல்ல, மாறாக அவரது பணிவாழ்வு முழுவதும் பல்வேறு சூழல்கள் இது வெளிப்பட்டதை காண்கிறோம். சீடர்கள் புயலில் சிக்கி தவித்த போது துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று தேற்றியவர் அவரே. 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடும்போது அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சமூக உறவுகளுக்குள் குடியேறியவரும் அவரே. இயேசு மறைநூலை விளக்கும் போது, அப்பத்தை பிட்டு பகிரும் போதும் சீடர்கள் அவரது பிரசன்னத்தை உணரத் தொடங்கின. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், வேறொரு துணையாளரை உங்களுக்கு அருள்வேன் என்று தாம் முன்மொழிந்த அதே பாதுகாப்பை இன்று விண்ணேற்றத்தின் வாயிலாக உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் விண்ணேற்ற பெருவிழா நமது அன்றாட வாழ்விற்கு வழங்கும் 3 முக்கிய வாழ்வியல் பாடங்களை நம் இதயத்தில் ஏந்துவோம். முதலாவது, நற்செய்தி அறிவிப்பு என்பது
ஆயருக்கோ அல்லது துறவியருக்கோ மட்டுமே உரிய பணி அல்ல. அது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் விடுக்கப்பட்ட பொதுவான அழைப்பு என்பதை உணர்வோம். இரண்டாவது, நற்செய்தி பயணத்தில் சவால்களும் தடைகளும் இயல்பானவை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மூன்றாவது, நமது இறுதி இலக்கு விண்ணகம் என்பதை உணர்ந்து மண்ணக வாழ்வை தூய்மையாக வாழ்வோம். நாம் பூமியில் வாழ்ந்தாலும் நமது உண்மையான குடியுரிமை விண்ணகத்தில் இருக்கிறது. விண்ணேற்றம் அடைந்த இயேசு இப்போது எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் நோயுற்றவரின் படுக்கையறைகளிலும் ஏழையின் கண்ணீரிலும் நம்பிக்கையற்றவரின் இதயத்திலும் குடிகொண்டிருக்கிறார். மண்ணகத்தின் மடியில் நின்று கொண்டு விண்ணகத்தை பார்த்த சீடர்களுக்கு மண்ணகத்தையே விண்ணகமாக மாற்றும் ரகசியத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார். நிறைவாக, விண்ணேற்றம் என்பது இயேசு நம்மை விட்டு தூரமாக சென்ற நிகழ்வு அல்ல, மாறாக அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆழமாக குடியேறிய உன்னத நிகழ்வு. அவர் எங்கோ எட்டாத வானத்தில் இல்லை, மாறாக துயருவோரின் கண்ணீரை துடைக்கும் கரங்களிலும், பசித்தோர் அருந்தும் உணவிலும், தனிமையில் வாடுவோருக்கு ஆறுதல் தரும் அன்பு குரலிலும் உயிர்ப்போடு இருக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியின் தூதுவராக திகழ்கின்றேனா? நற்செய்தி பணியில் ஏற்படும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்கின்றேனா? விண்ணகத்தை நோக்கி மண்ணுலகில் செய்ய வேண்டிய கடமைகளை இயேசு அனுபவத்தோடு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நற்செய்தி தூதராக திகழவும், நற்செய்தி பணியில் ஏற்படும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளவும், விண்ணகத்தை நோக்கி மண்ணுலகில் செய்ய வேண்டிய கடமைகளை இயேசு அனுபவத்தோடு செய்யவும் உதவியருளும். ஆமீன்.